பூரி எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். பூரிக்கு மாவு ரெடி பண்ணுறோம். பூரிக்கு ஒரு 2 கப் மாவு போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு இது வெந்நீரில் பிசையணும். வெந்நீர் கெட்டிலில் வெந்நீர் போட்டு வச்சுருக்கிறேன். வார்ம் வாட்டர் தான் அது. வார்ம் வாட்டர் போட்டு பிசையணும். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வார்ம் வாட்டர் ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம ஒரு டைட் டோ, ஓரளவுக்கு டைட் டோவாக பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை நம்ம இதை அப்படியே ஒரு ½ அன் ஹவர் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இதில் பூரி போடலாம். அது வரைக்கும் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பூரி போடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி கோதுமை மாவு மேலே கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே பூரியாக திரட்டிக்க வேண்டியது தான். அந்த நம்ம உருட்டின பூரியை அப்படி திரட்டி இப்படி ரவுண்டாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் போட்டால் தான் நல்லா பூரி உப்பி வரும். இந்த மாதிரி பூரி அதில் போட்டுட்டு அதை நல்லா அமைக்க விடுங்க. அது நல்லா உப்பிட்டு வரும். நல்லா இந்த அளவுக்கு உப்பிட்டு வரும். வந்தோடனே பூரியை இந்த கலருக்கு வந்தோடனே எடுத்துடணும்.